மோஸ்ட்லி நெறைய பேர் வீட்ல கிச்சன் ஸ்லாப்ல இருந்து தண்ணி ஊத்தக்கூடாதுன்னு இந்த மாரி தான் டிசைன் பண்ணியிருப்போம். இது வந்து எங்க வீட்ல ரீசென்ட்டா புடுங்கிட்டு வந்துருச்சு. இந்த மாரி ஸ்லாப் இருக்கவங்களுக்கு இதே மாரி பிரச்சனை இருந்ததுன்னா, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு புடுங்கிட்டு வந்த பார்ட்ட மட்டும் கிளீன் பண்ணிடலான்னு கையில எடுத்தேன். அதுல இருக்க பேஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணலான்னு கத்தி வச்சு சொரண்டி பார்த்தா, அது ரொம்ப நேரம் எடுத்துருச்சு ஒரு சின்ன பார்ட் வரதுக்கே. அப்புறமா கத்திய ஹீட் பண்ணி, அந்த ஸ்லாப்ல ஒட்டிட்டு இருந்த பேஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணி பார்த்தா நல்லாவே வந்தது. அப்புறம் நமக்கு ஒரு கோளாறான ஐடியா வந்தது. டைரக்ட்டா அந்த பீஸயே நெருப்புல காமிச்சுட்டேன். ஸோ அந்த பேஸ்ட்லாம் கொஞ்சம் உருகட்டும்னு. அப்படி காமிச்சு கத்திய வச்சு நல்லா தேய்ச்சேங்க. அழகா அது ரிமூவ் ஆயி வந்துருச்சு. ஸோ இது ஒரு நல்ல ஹேக்கு. மேக்ஸிமம் கத்திய ஹீட் பண்ணியே ட்ரை பண்ணுங்க. அப்படி வரலன்னா இத ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் ஹார்ட்வேர்ஸ்ல இந்த மாதிரி இந்த கிரானைட் புடுங்கிட்டு வந்துருச்சு. அத ஒட்டணும் அப்படின்னு கேட்டதுக்கு இந்த அரல்டைட் பேஸ்ட்டுன்னு ஒண்ணு குடுத்தாங்க. இது வந்து ஒரு 250 என்னமோ சார்ஜ் பண்ணாங்க. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு ஹேக் சொல்றேன். இந்த மாரி சீல்டு கண்டெய்னர்ல ஓட்ட போடுறதுக்கு இந்த மாரி மூடி முன்னாடியே ஒரு ஷார்ப்பா குடுத்துருப்பாங்க. ஸோ மூடிய திருப்பி இந்த மாரி குத்துனீங்கனாலே ஓட்ட வந்துரும். இது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுல 2 பேஸ்ட் குடுத்துருந்தாங்கல்ல, அது 2த்தையும் ஈக்குவல் போர்ஷன்ல மிக்ஸ் பண்ணிட்டு, அது எங்கெங்கெல்லாம் ஒட்டணுமோ நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்புறமா அப்ளை பண்ணிட்டு உடனே ஒட்டவும் செஞ்சிடணும். ஏன்னா, இது டக்குன்னு ட்ரை ஆயிருது. 5 மினிட்ஸ்ல செட் ஆயிரும்னு போட்டிருந்தாங்க. ஸோ டக்கு டக்குன்னு நம்ம வந்து அந்த கிரானைட்ல உடைஞ்சு வந்த பீஸையும், அதுக்கப்புறம் அந்த பேஸ்லயும் வந்து கரெக்ட்டா தேய்ச்சுட்டு வச்சுட்டேன். அது ஒரு மாரி ஹீட் ஆவுதுங்க. அப்புறமா அப்படியே நல்லா சீல் ஆயிருது. கரெக்ட்டா அத ஃபிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சம் கேப் இருந்த இடத்துலலாம் அகைன் அந்த க்ளூவ ஒட்டி விட்டுட்டேன். இது வந்து ஈபாக்ஸி ரெசின் தான் போட்டிருந்தாங்க. ஸோ கிளியர் லிக்விட் தான். பார்க்கறதுக்கு கிளியரா தான் இருக்கும். அப்புறம் மத்த பீஸஸும் ஒட்டிட்டு, அப்புறமா நல்லா உள்ளலாம் சீல் பண்றதுக்கு கையாலேயே எடுத்து பண்ணிட்டேன். நீங்க மேக்ஸிமம் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இது நல்லா ஹீட் ஆவுது. கையில ஒட்டுச்சுன்னா போறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா, இத நான் கழுவுறதுக்கு பட்ட பாடு இருக்கே! அது பெரிய கதைங்க. அப்புறமா இது மத்த இடத்துலலாம் விழுந்ததுன்னா, ஈஸியா இந்த மாரி கத்தியோ ஏதோ வச்சு நீங்க சொரண்டிங்கன்னா வந்துரும். அப்புறமா கை கழுவுறதுக்கு கெரோசின் தின்னர் இந்த மாரி யூஸ் பண்ணீங்கனாலே போயிரும். அப்புறம் இது வந்து 5 மினிட்ஸ்லயே நல்லா ட்ரை ஆயிருது. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்டிக்கியா ஃபீல் ஆகும். ஆனா தண்ணி பட பட எல்லாமே நார்மல் ஆயிடுது. நல்லா செட் ஆனதும் அது நல்லா புடிச்சு இழுத்து பார்த்தா செம்ம ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.